ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டா ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இன்ஹெரிட்டன்ஸோட டைப்ஸ் தான் ஒன்றுண்டா பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு அப்படின்ட்டா ப்ரீவியஸ் வீடியோலாம் வாட்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஹெரிட்டன்ஸோட டைப் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முடியும். நம்ம இப்போ ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் ஏன் தேர்டாக பார்க்குறோம் அப்படின்ட்டா ஜாவா டைரெக்டாக சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் தென் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த 3 இன்ஹெரிட்டன்ஸை தான் ஜாவாவால் டைரெக்டாக அக்செப்ட் பண்ண முடியும். மீதி இருக்கிற மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸையும் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸையும் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அக்சஸ் பண்ணுவோம் ஜாவாவில். ஏன் அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் பற்றின ஃபுல் ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்கும். ஆனால் அந்த ஒரே ஒரு சூப்பர் கிளாஸுக்கு கீழே நிறைய சப் கிளாஸஸ் இருக்கும். அந்த நிறைய சப் கிளாஸஸால் டைரெக்டாக ஒரே சூப்பர் கிளாஸை அக்சஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்ட்டா அதுக்கு பேர் தான் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்ட்டா ஒரே ஒரு பேரண்ட் ஒரே ஒரு சைல்டு இவங்க அக்சஸ் பண்ணிக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். அண்ட் தென் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸில் எப்படி சொல்லியிருந்தோம், நம்ம கிராண்ட் பேரண்ட் அண்ட் தென் பேரண்ட் அண்ட் தென் சைல்டு எப்படி அக்சஸ் பண்ணுவாங்க, கிராண்ட் பேரண்ட்டோடத பேரண்ட்டும் பேரண்ட்டோடத சைல்டும் அக்சஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சைல்டால் டைரெக்டாக போய் என்ன பண்ண முடியாது, கிராண்ட் பேரண்ட் தட் மீன்ஸ் சூப்பர் கிளாஸை அக்சஸ் பண்ண முடியாது. அவங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற பேரண்ட் கிளாஸால் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்கிறது. மல்டி லெவல் ஆஃப் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொன்னோம். இந்த ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேரண்ட் இருக்காங்க. இப்போ அந்த பேரண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு வைங்களேன். அந்த பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு சைல்டுக்கு மட்டும்தான் அவங்களோட கொடுப்பாங்களா, கிடையாது. இப்போ அவங்களுக்கு நிறையா சைல்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போ 2 சைல்டு இருக்காங்க எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 2 சைல்டுக்கும் அந்த ஒரே ஒரு பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டி போய் சேரும், கரெக்டாக. ஸோ இப்போ இந்த பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, இவங்களோட ப்ராப்பர்ட்டியை சைல்டு 1க்கும் கொடுப்பாங்க, சைல்டு 2க்கும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சப் கிளாஸஸ் டைரெக்டாக பேரண்ட் கிளாஸை அக்சஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்ட்டா அதுதான் நம்மளுக்கு ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் நம்மளுக்கு இன்ஹெரிட்டன்ஸில் யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு எக்ஸாம்பிளாக ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏங்கிறது நம்மளுக்கு என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் கிளாஸ், ரைட்? அதுதான் ஒரு பேரண்ட் கிளாஸ். இப்போ இந்த ஏக்கு கீழே பார்த்தீங்கன்னா பி, சி, டி அப்படின்னு சொல்லிட்டு 3 சப் கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். அவங்கெல்லாம் சைல்டு, ஓகேங்களா? இப்போ இந்த 3 சைல்டும் என்ன பண்ணுவாங்க, ஏங்கிற சூப்பர் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறாங்க. இன்ஹெரிட் மீன்ஸ் என்ன, அக்சஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராப்பர்ட்டியை அக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ பியால் டைரெக்டாக ஏ அக்சஸ் பண்ண முடியும், சியாலையும் டைரெக்டாக அக்சஸ் பண்ண முடியும், டியாலையும் அக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி மல்டிப்புளாக இருக்கக்கூடிய சப் கிளாஸஸை டைரெக்டாக ஒரு சூப்பர் கிளாஸ் அக்சஸ் பண்ண முடியுது அப்படி அது நம்மளுக்கு ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நம்ம அதோட சின்டாக்ஸ் என்னன்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸை ஜாவாவில் நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராமை நம்ம எழுதுவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏன்னு கொடுத்துருக்கிறது தான் எனக்கு என்னது சூப்பர் கிளாஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் ஒரு கிளாஸ் போட்டு டிஸ்பிளேயில் எனக்கு ஏவை பிரிண்ட் பண்ணுன்ட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போது எனக்கு பியும் சியும் என்னோட சைல்டு கிளாஸஸ், ஓகேங்களா? ஏங்கிறது சூப்பர் கிளாஸ், இந்த பியும் சியுங்கிறது என்னோட சைல்டு கிளாஸஸ். இப்போ நான் அந்த பிக்கு ஒரு எக்ஸ்டர்ன் கீவேர்ட் போட்டு டைரெக்டாக சூப்பர் கிளாஸ் அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டேன். அண்ட் தென் சியும் நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்டர்ன் கீவேர்ட் போட்டு ஏஏ டைரெக்டாக வாங்குற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போது பி கிளாஸில் என்ன பிரிண்ட் ஆகும், ஏயோட ப்ராப்பர்ட்டியும் பிரிண்ட் ஆகும், அண்ட் தென் பியோட ப்ராப்பர்ட்டியும் பிரிண்ட் ஆகும். சியில் என்ன பிரிண்ட் ஆகும், ஏயோடதும் பிரிண்ட் ஆகும், சியோடதும் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதுதான் இதோட சின்டாக்ஸ். இப்படி தான் நம்ம ப்ரோக்ராம் லெவலில் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சப் கிளாஸஸ் டைரெக்டாக போய் ஒரு சூப்பர் கிளாஸை ஃபாலோ பண்ணுது, தட் மீன்ஸ் அக்சஸ் பண்ணுது அப்படின்ட்டா அதுதான் நம்மளுக்கு ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிருச்சா? ஸோ ஒரே ஒரு பேரண்ட்டுக்கு நிறையா சைல்டு இருக்கலாம் தானே, இட்ஸ் பாசிபிள் தானே. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை ஷேர் பண்ணிக்கிறது, தட் மீன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ ப்ரோக்ராமில் நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே ஒரு சூப்பர் கிளாஸில்
பொதுவாக இருக்கிற விஷயங்கள் தட் மீன்ஸ் பப்ளிக்காக ஒரு விஷயங்களை எழுதி வச்சுட்டு அது வந்து நிறைய சப் கிளாஸஸ்க்கு தேவைப்படுதுன்னு வைங்களேன். நம்ம ஒவ்வொரு டைமும் போய் அதை எழுதிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்டர்ன் கீவேர்ட் போட்டு எந்த சூப்பர் கிளாஸஸோட நம்மளுக்கு தேவைப்படுதோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணால் மட்டும் போதும். அந்த சூப்பர் கிளாஸோடது நம்மளுக்கு டைரெக்டாக வந்து இந்த சப் கிளாஸஸில் ஜாயின்ட் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே என்னன்னா டைரெக்டாக ஜாவாவால் என்ன பண்ண முடியும், அதை அக்சஸ் பண்ண முடியும். அதை தான் நம்ம பார்த்தோம். தட் மீன்ஸ் என்னென்ன, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் தென் ஹையராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த மூணால் டைரெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு இன்ஹெரிட்டன்ஸை வந்து அக்சஸ் பண்ண முடியும் ஜாவாவால். ஆனால் ஜாவா வந்து இன்டைரக்டாக தட் மீன்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமாக தான் மீதி இருக்கக்கூடிய 2 இன்ஹெரிட்டன்ஸையும் வந்து அக்சஸ் பண்ண முடியும். அது ஏன்னு நம்ம வரப்போகிற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அண்ட் தென் ஹைப்ரிட். ஸோ இது ரெண்டும் வந்து ஏன் அந்த இன்டர்ஃபேஸ் மூலமாக தான் ரன் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம இனி வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் கோர்ஸாக பண்ணணும் அப்படின்ட்டு லைக்னஸ் இருந்ததுன்னா பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, நியூ பேட்ச். ஸோ உங்களுக்கு அது பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட ஹெச்ஆர் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான கோர்சஸ் வேணும், தட் மீன்ஸ் ஆன்லைனில் வேணுமா ஆஃப்லைனில் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டாக வரணும் அப்படின்ட்டா டெக்விங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.